வணக்கம். யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பந்தனின் இறப்பு ஈழத் தமிழர்களின் அரசியல் பயணத்தில் ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத இழப்பு. 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. நான் கூறியதை செய்திருந்தால் இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்காது கூறுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில். அரசு திருடர்களை பிடிக்கவில்லை, ஃபீல்டு மார்ஷல் பொன்சேகா ஆவேசம். திருச்சி முகாமில் உண்ணாவிரதத்தில் இருந்த இலங்கை தமிழரின் உடல்நிலை மோசமானது, நெடுமாறன் முன்வைத்த வேண்டுகோள். அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு விஜய் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியை வார்த்தைகளால் சாடிய தலைவர். எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை, ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரும் அமைச்சருமான சம்பந்தனின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கிளிநொச்சியில் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. கட்சியின் மாவட்ட கிளை பணிமனையில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் அமரர் இரா சம்பந்தனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நினைவுரையாற்றியிருந்தார். தனது உரையில் சம்பந்தனின் இழப்பு ஈழத்தமிழர்களின் அரசியல் பயணத்தில் ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத வெற்றிடம் என குறிப்பிட்டுள்ளார். தன் இறுதி கணம் வரை தமிழ் தேசிய தளத்தில் பயணித்த அரசியல்வாதியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான அமரர் ராஜவிரோதியும் சம்பந்தனின் வெற்றிடம் ஈழத்தமிழர்களின் இன விடுதலையை நோக்கிய அறவழி போராட்ட பயணத்தில் காலவழியால் நிரப்ப முடியாத வெற்றிடம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். விசன பௌர்ணமி போயாவை முன்னிட்டு கழனியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய ஃபீல்ட் மார்ஷல் சரஸ் பொன்சேகா இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு சூழல் மற்றும் பாதாள உலக குழுக்களின் அதிகரித்து வரும் செயற்பாடுகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். பாதாள உலக நடவடிக்கைகளை தடுப்பதில் தற்போதைய அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் எதுவும் செய்யவில்லை என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தெரிவித்ததாவது, இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சில வேலைகளை செய்கின்றார், ஆனால் இதுவரை பாதாள உலக குழு செயற்பாடுகளை தடுக்க எதுவும் செய்யப்படவில்லை. இது இலங்கையின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் உள்ள சவால்களை வெளிப்படுத்துகின்றது. பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படாமல் இருப்பது பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து அச்சத்தை அதிகரிப்பதாக அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார். இப்போதைய கொலைகள் பெரும்பாலும் போதைப்பொருள் கடத்தல் மூலமாக நடைபெறுவதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் என்பது தனிப்பட்ட குற்றமாக இல்லாமல் சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்பதையும், இது கொலை போன்ற கடுமையான குற்றங்களுக்கு வழிவகுக்கின்றது என்பதையும் அவர் கருத்தின் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். இதே நேரம் தனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சரத் பொன்சேகா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நடவடிக்கைகளை செயல்படுத்த அங்கு சரியான செயலாளர்கள் இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் முதலில் திருடர்கள் பிடிபட வேண்டும், அவ்வாறு இல்லாவிட்டால் எதையும் செய்ய முடியாது என்று சரத் பொன்சேகா அழுத்தமாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் ஆடைத்துறை எதிர்கொள்ளும் கடுமையான சவால்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்புகளும் இந்தியாவுடனான உத்தேசித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகமை எந்த நெருக்கடிக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்மட்ட தொழிலதிபர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை தெரிவித்தார். இதன்போது உரையாற்றிய அவர், நமது பொருளாதாரம் ஆடை மற்றும் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதால் கிடைக்கும் அந்நிய செலாவணி அடிப்படையாக கொண்டது. இவ்வாறு பொருளாதாரத்தை வெறுமனே ஆடை ஏற்றுமதியில் மாத்திரம் இயக்க முடியும் என்று எண்ணினால் அது தவறு. இது இலங்கையின் பொருளாதார கொள்கையில் பல்வகமைப்படுத்த
செயற்படுத்தலின் அவசியத்தை உணர்த்துகின்றது. ஒரு துறையை மட்டும் நம்பியிருப்பது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தானது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் பொருளாதார சரிவு ஏற்பட்டால் இலங்கையும் பாதிக்கப்படும் என்று ரணில் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவுடன் தேவையான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகாமையினால் அந்த பக்கத்தில் இருந்து நிவாரணங்கள் எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சர்வதேச பொருளாதார மாற்றங்கள் இலங்கையை எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பதையும் அத்தகைய சூழ்நிலைகளில் பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகின்றது. நான் கூறியது போல செயற்பட்டிருந்தால் இந்த ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். திருச்சி சிறப்பு முகாமில் கடந்த 8 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் இலங்கை தமிழர் நவநாதனின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உலக தமிழர் பேரவையின் தலைவர் நெடுமாறன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். போரின் போது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசு தரப்பால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசு விரைந்து செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருச்சி சிறப்பு முகாமில் யோகராஜா நவநாதன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இது தொடர்பாக பல நெடுமாறன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்துக்கு அகதியாக வந்த இலங்கை தமிழர் நவநாதனை எந்த காரணமும் கூறாமல் காவல்துறையினர் கைது செய்து திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்துள்ளனர். இதற்கு எதிராக திருச்சி சிறப்பு முகாமில் அவர் கடந்த 8 நாட்களாக காலவரையற்ற உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். மேலும் இதனால் அவரது உடல்நிலை மோசமான நிலையை அடைந்துள்ளது. இந்த பிரச்சனையில் முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு நவநாதனை உடனடியாக விடுவித்து மருத்துவமனையில் அனுமதிக்க முன்வருமாறு வேண்டிக் கொள்கின்றேன் என்று பல நெடுமாறன் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். சிவகங்கை மாவட்டம் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தலைமையில் சென்னை சிவானந்தா சாலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ்? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும். அண்மையில் அஜித்குமார் என்ற விசாரணை கைதி மரணமடைந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கருப்பு நிற உடை அணிந்து பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் பங்கேற்றார். தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கட்சித் தலைவர் விஜய் அஜித்குமாரின் மரணம் குறித்து தமிழக அரசுக்கு கடுமையான கேள்விகளை முன்வைத்தார். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ்? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.